சார் இன்னைக்கு இவர் பேசின விஷயங்கள்ல இந்த குடும்ப அரசியல் பண்ணி காசு சேர்க்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்ததுன்னா தனியாளா நின்று சம்பாதிக்கிற எனக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு அவர் சொன்ன விஷயத்துல அவர் இந்த ராயப்பண்ண நடுவில் அப்படியே வந்துட்டு போனாரு அப்படின்ற ஒரு ஃபீலிங் சார். பிகில் ராயப்பன் உள்ள வந்துட்டு போனாரோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். இவர் ஓனா இவர் ஹையஸ்ட் பொசிஷன்ல இருந்து அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்திருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு பேசும்போது மக்கள் இடத்துல இவருக்கு செல்வாக்கு ரொம்ப அதிகமாகுமா? நிச்சயமா ஆகும். நீங்க இதெல்லாம் பேசாம கடந்து போயிட்டீங்கன்னா தான் ஒண்ணு வந்தாருப்பா சப்புன்னு பேசிட்டு போனாரு அப்படின்ற விஷயம். இன்னைக்கு எல்லா கட்சிகளும் குடும்ப அரசியல் பத்தி பேசிருக்காங்க. இப்போ குடும்ப எப்படி சினிமாவுக்குள்ள ஒரு குடும்ப இது வந்துருச்சோ அரசியலுக்குள்ள எப்போ வந்தாச்சு அது ஒன்றும் தடுக்க முடியாது. இந்தியா முழுக்க இது இருக்கு. நீங்க ஊபியில போனாலும் இந்த பிரச்சனை இருக்குது, பீகார்லயும் இருக்குது. அப்படி இருக்கும்போது விஜய் பேசலன்னா இதுல சொன்ன விஷயம் என்னன்னா உங்களுக்கே இவ்வளவுனா எனக்கு அப்படின்ற பொழுது நான் திரும்பவும் அதான் சொல்றது. ஒரு 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு விஜய் சினிமா வேணாம் அப்படின்னு தூக்கி வச்சுட்டு நான் அரசியலுக்குள்ள வரேன்னு சொல்றதே ஒரு பெரிய தில்.